வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீ நம்ம வீட்ல இருந்து ஆபீஸ்க்கு வரதுக்கு ஒன்னு ஸ்கூட்டில வருவ, இல்லனா ஸ்கூட்டி ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இதுல வருவ. இந்த ஷேர் ஆட்டோல தானே வருவ? ஆமா. அதுக்கு எவ்வளவு ரூபா? 20 ரூபாவா இல்ல 30 ரூபாவா? எதுக்கு கேக்குறீங்க? சொல்லு, ஒரு விஷயம் இருக்காதான். 30 ரூபா. அப்போ நான் தானே உன்னை பைக்ல கொண்டு வந்து இறக்கி விட்டேன். அதனால ஷேர் ஆட்டோவுக்கு கொடுக்குற அந்த 30 ரூபாய இந்த சாருக்கு கொடுத்துறாரு. ஏங்க, நான் கூட என்னென்னமோ நினைச்சேன். கடைசியில இதுக்குதான் இந்த பில்டப்பா? உங்களெல்லாம் என்னங்க பண்றது? என்ன வேணா பண்ணுங்க, ஆனா பெரிய மனசு பண்ணி அந்த 30 ரூபாய் மட்டும் கொடுத்துருங்க. கொடுங்க 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 கொடுங்க. ஐயோ அம்மா, பொண்டாட்டியை டிராப் பண்றது வலிக்குது வலிக்குது. பணம் கேப்பீங்களா? பொண்டாட்டியை டிராப் பண்ண பணம் கேப்பீங்களா? வேணாம் ஆதிர, வேணாம் சொன்னா கேளு. என்ன பண்றது? யாராவது பார்க்க போறாங்க. ஆதிர, ஏ கண்ணு, நிறுத்து கண்ணு. போதும், போனா போது விட்டு. நீங்களே இதுக்கு ஒரு நியாயத்தை கேளுங்கக்கா. அதான்க்கா, நீங்களே ஒரு நியாயத்தை கேளுங்கக்கா. ஐயோ, உங்க 2 பேருக்கும் நான் நியாயம் சொல்ல வந்தா தலை சுத்தி மயக்க போட்டு கீழே விழ வேண்டியதான். ஆளு விடுங்க. என்னக்கா நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? அக்கா வந்ததுனால நீங்க தப்பிச்சீங்க. வீட்டுக்கு போங்க, நான் ஈவினிங் வந்து உங்களை வச்சுக்கிறேன். கண்ணு, நீ ஈவினிங்லாம் போக வேண்டாம், இப்பவே நீ போகலாம். இப்பவே வா. ஏ, இன்னைக்கு திடீர்னு ஆடிட்டிங் ஒர்க் எல்லாம் வந்துட்டாங்க. அந்த ஒர்க் போயிட்டு இருக்கறதால இன்னைக்கு வேற எந்த ஒர்க்குமே பார்க்க முடியாது கண்ணு. அதனால இன்னைக்கு எல்லாருக்குமே நான் லீவ் சொல்லிட்டேன். ஐயோ, அப்படின்னா ஆதிரிக்கு எனக்கு லீவு தானே? ஆமா, உங்க ஆதிரியை கூட்டிட்டு நீங்க தேங்க்ஸ்கா தேங்க்ஸ்கா. அக்கா, நீங்களும் வீட்டுக்கு தான் போறீங்களா இல்ல ஆபீஸ்ல இருக்க போறீங்களா? இல்ல கண்ணு, நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறமா கிளம்பிடுவேன் கண்ணு. அது வரைக்கும் நானும் உங்க கூடவே இருக்கட்டுமா? ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் கண்ணு. நீ ஒன்ற புருஷனோட பைக் அதான் சரி. வேற தனியா அலையணும்ல. ஆமாக்கா, கரெக்ட்டா சொன்னீங்க, கரெக்ட்டா சொன்னீங்க. சரி, நீங்க போங்க கண்ணுங்களா. உங்க 2 பேரோட சண்டையை நீங்க வீட்ல போய் வச்சுக்கோங்க. பார்த்து ஜாக்கிரதையா பத்திரமா போங்க. சரியா? தகவல் வரட்டும் மாதிரி. சரி, ஓகே, பாத்து போங்க. இங்க பாரு, நம்ம இப்ப நேரா அடிச்சு பிடிச்சு வீட்டுக்கெல்லாம் போக வேணாம். நம்ம எங்கேயாவது வெளியில போலாமா? ப்ளீஸ் ஆதிர, ப்ளீஸ். போலாம். எங்க போலாம்? எங்க போலான்னா சினிமாக்கு போலாமா? ஐயோ, சினிமாவுக்கா? சினிமா எல்லாம் வேணாம் ஆதிர, நம்ம கோயிலுக்கு போலாம். அங்க போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே பீச்சுக்கு போயிட்டு வர வழியில பார்க்ல போய் உட்காந்து கொஞ்ச நேரம் பொழுது போக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். என்ன சொல்ற? கோயிலுக்கு, பார்க்குக்கு, பீச்சுக்கு. அது எப்படிங்க பைசா செலவாகாத இடமா பார்த்து சொல்றீங்க? பொழுதும் போகணும், ஃப்ரீயா போகணும். தட் இஸ் மை பாலிசி. நல்ல பாலிசி. சரி, ஃபர்ஸ்ட் நீங்க வண்டி எடுங்க, நம்ம முதல்ல கோயிலுக்கு போலாம். ஓகே, போலாமா? இரு. பிரபுவையும் ஆதிரையும் காணுமே. நாம ரோஹிணிய காலேஜுக்கு கூட்டிட்டு போறத எப்படியாவது பிரபு பார்க்கணுமே. சத்யா, சூப்பர் டி. எப்படியோ பிரபுவையும் ஆதிரையும் பிடிச்சாச்சு. இன்னைக்கு ரோஹிணியோட படிப்புக்கு ஒரு எண்டு கார்டு போட்டுறணும். ஐயோ, சின்னனி சின்னனி, அங்க பெரியனும் அண்ணியும் பைக்ல போயிட்டு இருக்காங்க. நீங்க பொறுமையா போங்க, ஸ்லோவா போங்க. பாத்திர போறாங்க, நீ ஸ்லோவா போங்க. என்ன சொல்ற? காலேஜுக்கு லேட் ஆயிடுச்சா? சீக்கிரமா போகணுமா? இரு, நான் சீக்கிரம் போறேன். ஐயோ அண்ணி, அண்ணனும் அண்ணியும் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பொறுமையா போங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். இதோ போறேன், பொறுமையா போங்க. ஐயோ, ரோஹிணி காலேஜ் போறத பிரபு பாக்கணுங்கிறதுக்காகவே சத்யா கூட்டிட்டு போயிட்டு இருக்காளே. அண்ணி, கொஞ்சம் வேகமா போங்க. நீ என்ன ரோஹிணி, ஸ்லோவா போகணுமா? சரி சரி, இரு, ஸ்லோவாவே போறேன். அண்ணி,
வேகமா போங்க நீ, பக்கத்துலயே போயிட்டு இருக்கோம். பாத்திர போறாங்க நீ, ப்ளீஸ் அண்ணி. இரு, ஸ்லோவா தான் போறேன். வேகமா போங்க. வண்டி இவ்வளவுதான் போகும், நான் என்ன பண்ணட்டும்? ஏங்க என்ன? அங்க அங்க பாருங்களேன், அதோ அங்க என்ன ஆகுது? இங்க லெஃப்ட்ல பாருங்க. என்ன ஆச்சு? அங்க ஒரு கடை இருக்கு பாருங்களேன். ஏய் எங்க? ரோஹிணி, ரோஹிணி, ஆதிரா, ஆதிரா, ஓ. அங்க பாத்தியா? ஆ, ஆ, ரோஹிணி சத்யா கூட எங்க போயிட்டு இருக்கா? அதுவும் ஓ ஸ்கூட்டி எடுத்துட்டு பாரு. ஆமாங்க.